உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறேன். பேரிடர் மற்றும் சாதாரணமான காலகட்டங்களில் சான்றிதழ் தொலைந்து போவது அல்லது அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில் அதை திரும்ப பெறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். கல்வியாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி நம்மிடையே இணைஞ்சு கேள்விகளுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து சென்னையிலிருந்து சத்யான்ற நேயர் இணைப்பில் இருக்கார். வணக்கம் சத்யா, உங்கள் கேள்வி என்ன? மேடம், என்னோட சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிருக்கு. அது எப்படி மேடம் வாங்குறது? என்னென்ன சர்டிஃபிகேட்மா? இந்த +2 சர்டிஃபிகேட் மேடம். +2 சர்டிஃபிகேட் இதுதான் நிகழ்ச்சியில் முதல்ல இருந்து சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்போ +2 சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் எல்லார்ட்டையும் நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்போது சான்றிதழ் தொலைந்து போய்விட்டது தெரிந்து போய்விட்டதும் உடனடியாக காவல்துறையை சென்று ஒரு கடிதம் தாருங்கள். திரும்பவும் நம்ம சொல்கிறோம், அது இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது. இப்போ இதில் சாதாரணமாக ஒரு கேள்வி எழுது, அதாவது முகவர்கள் மூலமாக சர்டிஃபிகேட்ஸ் பெற போனா ரொம்ப எளிமையா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை. என்னென்ன 2 காரணங்களாக அது வேண்டாம் சொல்றோம். முகவர்கள் என்று தனியாக யாரும் நியமிக்கல. அவளாக ஏதோ முகவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அதாவது அந்த மாதிரி யாரும் நியமிக்கவில்லை. அது ஒன்று. அப்போ இரண்டாவது, எந்த ஒரு சான்றிதழ் டூப்ளிகேட் வேணும் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதை மீறி யாருமே பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவங்க +2 சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னாங்கன்னா, இந்த +2 சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போயிடுதுங்கிறது காவல்துறைக்கு தெரியப்படுத்தி அவங்க ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் தராமல் டூப்ளிகேட் கொடுக்கவே முடியாது. இந்த முகவர் இதெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னு தெரியல. அப்படி முகவரி யாராவது இருந்தால் ஆக இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் எல்லாருக்குமே பொதுவானது. இது என்ன ஒன்று பண்ணலான்னா, ஒருவேளை நமக்கு 1 மாதம் கழித்து கிடைப்பது ஒரு வேலை ஒரு நாட்களில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை ஏன்னா அந்த காவல்துறைக்கு தெரிந்திருக்கலாம், வேறு தெரிந்தவர்களாக இருக்கலாம். நான் சொல்ல நல்ல விதத்தில் சொல்கிறேன். அதனால் அவர்களுக்கு என்ன, அந்த நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு முன்னால் அவர்கள் எத்தனை அவென்யூஸும் பார்த்துட்டு தான் கொடுக்கணும். அதற்கான கால அவகாசம் கொடுத்தே ஆக வேண்டும். தயவுசெய்து எல்லாட்டையும் கொடுக்க வேண்டுகோள் இதுதான். இதுக்குன்னு இந்த ப்ரொசீஜரை யாரும் வயலேட் பண்ண வேண்டாம். ரொம்ப அருமையாக கேட்டீங்க முகவர்கள் பற்றியெல்லாம். முகவர்களை நம்பியெல்லாம் தயவுசெய்து போகாதீர்கள். அப்படி இல்லை, ஏன்னா நேரடியாக நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள். காவல்துறைக்கு ஒரு கடிதம் எழுதி தாருங்கள். அவங்களோட நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் தானாகவே கிடைச்சிடுது. அது இப்போ எத்தனை கட்டணம் செலுத்த வேண்டியது வரும்? கட்டணம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பொதுவாக ரொம்ப குறைவான கட்டணம் தான். பள்ளி சான்றிதழை பொறுத்த வரையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெம்பரரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா 305 ரூபாய், அதாவது விண்ணப்பத்துக்காக 5 ரூபாயும் அது தருவதற்கான கட்டணமாக 300 ரூபாய் 305 ரூபாய் பண்ணுறாங்க. இல்லை நிரந்தரமாகவே நமக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வேணும்னா 500 ரூபாய், கூட ஒரு 5 ரூபாய் அப்ளிகேஷன். அது எல்லா மாவட்ட கல்வி அலுவலகங்களையும் கிடைக்குது. அதுக்காக 5 ரூபாய், ஆக 505 ரூபாய். ஆக நிரந்தரமாக வேண்டுமென்றால் 505 ரூபாய், அல்லது தற்காலிகமாக ஒரு சான்றிதழ் வேண்டுமென்றால் 305 ரூபாய். இதை தவிர்த்து வேறு எதுவும் யாருக்கும் இங்கே தர வேண்டிய அவசியம் இல்லை. இதான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஆக இவங்களுக்கு முதல்ல காவல்துறைக்கு போகணுங்கிறத நம்ம சொல்லிப்போம். இப்போ பள்ளி சான்றிதழ் பெறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதுவே கல்லூரி சான்றிதழ் அப்படின்னு வரும்போது ரொம்ப எளிமையா இருக்குது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன் அந்த காலதாமதம் அல்லது சிரமம் ஏற்படும்? ஆமாம், அது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. மீண்டும் என்ன அப்படின்னா, எப்போவுமே கல்லூரியிலிருந்து பெறக்கூடிய சான்றிதழ்கள் மிகவும் எளிமையாக கிடைத்துவிடும். அதில் ஒரு டவுட்டுமே இல்லை, யாருக்குமே தெரியும். ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போய் நம்ம கொடுத்தோம்னா ஒரு நாட்களே கிடைத்துவிடும். என்ன காரணம் அப்படின்னா, பள்ளி சான்று குறிப்பாக SSLC எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஒரு அடிப்படை சான்று. அது ஒரு அடிப்படை, அது ஒரு ஃபண்டமெண்டல் டாக்குமெண்ட். அது ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்குது அதில். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை பல்கலைக்கழகத்தில். பல்கலைக்கழகத்தோட சான்றுகள் என்னென்னா, நான் இந்த ஒரு படிப்பை முடித்திருக்கிறேங்கிறதுக்கான ஒரு சான்று, அவ்வளோதான். அது ஒரு குவாலிஃபிகேஷனை என்ஷூர் பண்ணுறது தான். ஆனால் இங்கே பள்ளி சான்று இருக்கு இல்லையா, அது அப்படி இல்லை. ஒருத்தருடைய பிறப்புக்கு அதுதான், டேட் ஆஃப் பர்த்துக்கு அதுதான், அவரோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதுதான், அப்போ அவருடைய இருப்பிட சான்றிதழ் கூட அதுதான் பயன்படுகிறது. ஆக ஏராளமான சான்றுகளை உள்ளடக்கியதாக இந்த பள்ளி சான்று இருக்கிற காரணத்தினால அதுக்கு எவிடென்ஷியல் வேல்யூ அதிகம். அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, எக்கச்சக்க இது வச்சுருக்காங்க, கண்காணிப்பு புள்ளிகள் வைத்திருக்காங்க. நீங்கள் பாருங்கள், காவல்துறை சொல்லணும் இவங்கள்ட்ட இந்த சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அப்புறம் வருவாய்த்துலேருந்து ஒரு சொல்லணும், உண்மையிலே இந்த நபர் தான் அந்த சான்றிதழுக்குரியவர் அப்படிங்கிறது அவங்க சான்றிதழ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இவங்க ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்து மிக சரியாக இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்வித்துறையிலேருந்து தர முடியும். ஆக இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஏன்னா இதுக்கான வேல்யூஸ் ரொம்ப அதிகம். இதோட வேல்யூ ரொம்ப அதிகம். எவிடென்ஷியல் வேல்யூன்னு பார்க்க போனால் SSLC புக்கு தான் உண்டு. பாஸ்போர்ட் ஒரு கேட்டார் இல்லையா, பாஸ்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியம் SSLC புக்குங்கிறது. ஆனால் தான் பள்ளி சான்றுகளை பெறுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. பல்கலைக்கழக சான்றுகள் வெகு எளிதில் பெற முடிகிறது. இப்போ இந்த பேரிடர் காலங்களில் இப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த மாதிரியான சூழலில் நிறைய வீடுல தண்ணி போந்துருச்சு, பொருட்கள் எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ பெரும்பாரியான மக்கள் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது என்ன மாதிரியான நடவடிக்கையை அரசு எடுக்கும்
போகும் அல்லது இவங்க மொத்தமா சர்டிபிகேட்ஸ் நிறைய பேருக்கு தொலைஞ்சு போயிருச்சு இல்ல அழிஞ்சு போயிடுச்சுங்கும் போது அதை பெறறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? ஆமா, அது பொதுவாக எப்பவுமே அரசாங்கம் ரொம்ப கவனத்துடன் செயல்படும். நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏராளமான பேருக்கு இது மாதிரி சான்றுகள் தொலைந்து போய்விட்டு அழிந்து போய்விட்டுங்கிற மாதிரி ஒரு தகவல் அரசுக்கு வந்தேன்னா அரசு பொதுவாக என்ன செய்யுதுன்னா அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பும். அது பொதுவாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் வரும். என்ன அப்படின்னா இந்த பகுதியில் மிக அதிகமாக சான்றுகள் தொலைந்து போய் வந்தால் தயவுசெய்து தாசில்தார்லாம் எந்த ஒரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ண வேண்டாம், இமீடியட்டாக அவங்களுக்கு வேண்டிய இந்த நிவாரண நடவடிக்கைகள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றறிக்கை வரும். அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போய் ஸ்பாட் என்கொயரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விஏஓ மூலமோ அல்லது ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மூலமோ அங்கே போய் விசாரணைகள்லாம் இல்லாமல் நேரடியாக தாசில்தார் அலுவலகத்துக்கு நம்ம விண்ணப்பித்த உடனே அவங்க ஒரு சான்றிதழ் கொடுத்து விடுவாங்க. உண்மையிலே இவங்க தொலைந்து தான் போனது, இந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, அது ஒரு பேரிடரால் பாதிக்கப்பட்டதுங்கிறது சான்றிதழ் கொடுப்பாங்க. அதை வைத்து கூட நம்ம நேரடியாக சென்று விடலாம். அதனால் நமக்கு இடையில 2 விஷயங்கள் அது தேவை இருக்காது. என்ன காவல்துறைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்பதோ அல்லது இந்த தாசில்தார் அலுவலகத்தை சென்று காத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதோ இல்லை. அது மிக அதிக எண்ணிக்கையில் இது மாதிரி சான்றுகள் தொலைந்து போய்விட்டல் அல்லது பாடுபட்டு போய்விட்டு தங்க தெரிஞ்சு சேதமடைந்து விட்டதுன்னா மிக நிச்சயமாக அரசுக்கிட்ட ஒரு அறிவிக்கை வரும். அது மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு சென்று சேரும். அப்போது ஒரே நாளிலே இந்த சான்றிதழ் கிடைத்துவிடும். அப்புறம் கல்வித்துறையில் எப்பவும் போல தான் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறம் அனுப்பணும். இட் மே டேக் another 2 or 3 weeks or 4 weeks. ஆக அந்த இடைப்பட்ட இருக்கக்கூடிய அந்த காவல்துறையிலும் வருவாய்த்துறை இருக்கக்கூடிய கால நேரம் மிக நிச்சயமாக சுருக்கப்படும். அது அரசின் கவனத்துக்கு வரும்போது மிக நிச்சயமாக இதற்கான அறிவிக்கை வெளியிடப்படும். அடுத்தது சென்னையிலிருந்து ராமசாமி என்ற நேயர் இருக்காரு. வணக்கம் ராமசாமி, உங்கள் கேள்வி என்ன? அதாவதுங்க, இப்போ டாக்குமெண்ட் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம எஃப்ஐஆர் காப்பி கொடுத்து நம்ம நகல் எடுக்கலாம் மேடம். சரிங்க. ஆனா அது பேங்க்ல ஒரிஜினல் இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி தான் கேட்கணும். எப்போயும் ஒரிஜினல் கொடுக்கும்போது மாட்டாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். எந்த ஒரு சான்றிதழாக இருந்தாலுமே முதல் முறை தருகிற போது மட்டும்தான் அது ஒரிஜினல். இதெல்லாம் டூப்ளிகேட்னு மேலே பெருசாக போட்டிருப்பாங்க, அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த டூப்ளிகேட் பல பேர் நினைச்சிருக்காங்க அது 2ஆம் தரமாக பார்க்குறாங்க. அப்படி இல்லை, இது ஒரிஜினலுக்கு பதிலாகத்தான் இது தரப்படுகிறது. அதனால் ஒரிஜினலுக்கு கூடிய அத்தனை மரியாதையும் இதற்கும் இருக்குது. ஆனால் மேலே டூப்ளிகேட்னு போட்டு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஒரிஜினல் இவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டூப்ளிகேட் இல்லாமல் ஒரிஜினல் எப்போது வருகிற போது இவர் ஒரிஜினல் பயன்படுத்த முடியாது, அப்போது டூப்ளிகேட் தான் பயன்படும். ஒரிஜினல் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட், அவ்வளோதான். ஆனால் அதனால எந்த பிரச்சனையும் வராது. அதாவது நம்ம இப்ப பாஸ்போர்ட் வாங்குறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துட்டு போவோம். அது இதை காட்டும்போது எந்த பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் வர ஒரு விஷயம் என்ன, இது எல்லாமே ஒரிஜினல் தான். ஆனால் 2வது முறையாக தரப்பட்டிருக்கிறது தான் டூப்ளிகேட்னு. அதுக்கு அதுதான் அர்த்தம். டூப்ளிகேட்னா போலின்னு அர்த்தம் இல்லை. 2வது முறையாக வழங்கப்படுகிறது. முதல் முறை வாங்கக்கூடிய ஏதோ ஒரு காரணத்தால் தொலைந்து போய்விட்டது, அதனால 2வது முறையாக வழங்கப்படுகிறது தான் அர்த்தமே தவிர்த்து அது போலி என்கிற பொருளில் தரப்படுவதில்லை. டூப்ளிகேட்னா போலின்னு அர்த்தம் இல்லை, 2வது முறையாக தரப்படுகிறது அப்படின்னா. அதனால் நம்ம காப்பி சொல்லும்போது 2 காப்பீஸ் நம்ம கொடுக்கணும் வச்சுக்கோங்களேன். எதாவது ஒன்று இட் ஹேஸ் டு பி அப்ளைட் இன் டூப்ளிகேட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா 2 பிரதிகள் இருக்க வேண்டும்னு அர்த்தம். ஆக டூப்ளிகேட்னா 2வது தான் பொருளே தவிர போலிங்கிற பொருள் இல்லை. அதனால் அதே மரியாதை இதுக்கும் இருக்குது. இப்போது நம்ம பேசும்போது நேயர்கள் கேட்கும்போது கூட சொன்னாங்க, ரேஷன் கார்டு, அடையாள அட்டை, ஆதார் அட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் பெறதுக்கான வழிமுறைகள் ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு எளிமையானது அப்படின்னு விளக்க சொன்னாங்க? ரொம்ப சிம்பிள். என்னென்ன இது எல்லாமே ஒரே ஒரு துறையுடன் முடிந்து விடுகிறது. இந்த எளிமை கடினம் எதை வச்சு சொல்கிறோம்னா எத்தனை துறைகளை நாம் நாட வேண்டி இருக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் பள்ளி சான்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 துறைகளை நாட வேண்டியிருக்கிறது. காவல்துறைக்கு போகணும், அங்கேருந்து சான்றிதழ் போகணும், வருவாய்த்துறைக்கு போகணும், அப்புறம் கல்வித்துறைக்கு போகணும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா ஒரே ஒரு துறை தான், வருவாய்த்துறை மட்டும்தான். ஒரே ஒரு துறைக்கு தான் செல்ல வேண்டும். அந்த ஒரே ஒரு துறைக்கு சென்று அவர்களுடைய சான்றுகளை பெற்று நம்ம கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா மிக நிச்சயமாக வீடு தேடி வந்துவிடும். திரும்ப போகணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அதனால தான் நம்ம இதை எளிமையும் சொல்கிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையில் வருவாய்த்துறை தான். வருவாய்த்துறை ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். அவங்க எங்கெல்லாம் விஓ இருக்காங்க, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, தாசில்தார் இருக்காங்களா இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இருக்கிறது தான் வருவாய்த்துறை. அவர்கள் மூலம் பெறுகிற சான்றுகள் இருந்தால் போகிறோம், நமக்கு எந்த சான்றிதழ் தொலைஞ்சு போச்சோ அது கிடைச்சிரும். ஒரே ஒரு முறை சென்று அந்த சான்றிதழ் வாங்கி நம்ம விண்ணப்பித்தால் வீடு தேடி வந்துவிடும். அதனால தான் அது எளிதானது அப்படி சொல்கிறோம். நிச்சயமாக இந்த காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானது, எக்காலத்திலும் இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். சான்றிதழ் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா மொத்தமா எல்லாமே தொலைஞ்சிட்ட மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ இதுக்கு இவ்வளவு எளிமையான நடைமுறைகள் இருக்கு, முகவர்கள் தேவையில்லை, அதிக பணம் செலவாகாது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நீங்க அரங்குக்கு எங்களுக்கு சொன்னீங்க. மிக்க நன்றி ஐயா. மீண்டும் நாளை உங்கள் கேள்வி எங்கள் பதில் நிகழ்ச்சியில் மற்றொரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறோம். வணக்கம்.